அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அபானன்றது கீழே போகிற காற்று, பிராணன்ன்றது மேலே வர காற்று. இந்த அபானன்ற காற்று கீழே போகலன்னா ஒவ்வொரு மனுஷனும் வயிறு இந்த இவ்வளோ பெருசாகி போட்டு வெடிச்சு போடும். அதனால் 10 விதமான காற்றுக்கள் இருக்குது நம்ம உடலில். அந்த 10 விதமான காற்றுக்களும் இயங்குது. இப்போ மூக்குச்சளி வருதுன்னா ஒரு காற்று தள்ளுது, அது மலம் போதுன்னா அபானம் தள்ளுது. இப்படி பேசுகிறோன்னா பிராணன் பேசுது. இப்படி ஒவ்வொரு காற்றுக்களும் ஒவ்வொரு செயலை செய்யுது. எக்கில் வருதுன்னா அதுக்கு ஒரு காற்று இருக்குது, கண்ணு பார்க்குதுன்னா அதுக்கு ஒரு காற்று இருக்குது. இப்படி 10 விதமான காற்றுக்கள், தச வாயுக்கள், தச நாதம்னு பேர். அப்போது 10 விதமான காற்றுகளுக்கு தசவாயுன்னு பேர். அந்த 10 வாயுக்கள்லேயும் ஒரு சத்தம் இருக்குது. இந்த திருநெல்வேலி, மதுரை, திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது மாதிரி பெரிய பெரிய கோயிலுங்கள்லாம் போனீங்கன்னா ஒரே ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை சுற்றி சின்ன சின்ன தூணுங்க இருக்கும். அந்த தூண் ஒரு கல்லில் செய்தது தான். ஆனால் ஒன்று தட்டும் போது ஒரு சப்தம் வரும். அந்த சரிகமா பதனிசா 7 சுரமும் அதில் வரும். அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு நாடிலையும் ஒரு சப்தம் இருக்குது. அந்த தசவாயுவிலையும் தசநாதம் இருக்குது. அந்த தசவாயுவில் தசநாதம் இருக்கிறதால தான் நம்ம ஏங்குறோம், இல்லைன்னா ஏங்க மாட்டோம். அது எங்கே எது இல்லையோ அதுக்கு பேர் பெராலிஸ்ன்னுறோம். கையில் வரலன்னா கை விழுந்து போகுது, காலில் வரலன்னா கால் விழுந்து போகுது. அப்போது இது உடல் முழுக்க சீராக ஓடும்போது தான் ஒரு மனிதன் நோயற்று குறையற்ற வாழ்வாக வாழறான். அவை சொல்லிடுச்சு, மனித யாரா சிறந்தவன்னா எவன் உடம்புல நோய் இல்லையோ அவன் தான்டா செல்வந்தன் அப்படின்ச்சு. பணம் வச்சுக்கிறவன்லாம் செல்வந்தன் இல்லைடா, நோய் இல்லாதவன் தான் செல்வந்தன். பணம் வச்சுக்கிட்டு ராத்திரிக்கெலாம் ஆகுதுக்கு நின்ற என்ன பிரயோஜனம்? பணம் இல்லாத நல்லா தூங்கி நின்ற எவ்வளோ புண்ணியம். அதை இந்த காலத்திலே அவை சொல்லிட்டு போயிடுச்சு, நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு. நான் ஐசிஎஃப்பில் வேலை செய்திருந்தேன். நான் வேலை செய்திருந்தது CO2 வெல்டு, ஆர்க்கு வெல்டு முதல்ல வேலை செய்திருந்தோம். அதுக்கப்புறம் CO2 வந்தது. ஆர்க்குக்கும் CO2க்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்க்கு வெல்டிங் ஒரு பக்கம் வெல்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அடிச்சின்னா ஒடிச்சிக்கும். CO2ல் வெல்டு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் கரைஞ்சி ஒன்றாயிடும், நல்ல வெல்டிங். ஆனால் இந்த வெல்டிங்கினுடைய எஃபெக்ட் என்னன்னா மனிதனுடைய ஆர்ட்டை காலி பண்ணிட்டோம். CO2 வெல்டு மனுஷனுடைய ஆர்ட்டை காலி பண்ணிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்போது நான் 35 வருஷம் வேலை செய்தேன். இந்த 35 வருஷத்துலேயும் அந்த CO2 தான் போய் வேலை செய்தேன். நான் 35 வருஷமாக வேலை செய்து இன்றைக்கி 73 வயசாச்சு. ஏப்ரல் வந்தால் 74 ஆக போகுது. இன்னும் உயிரோடுக்கிறேன், இன்னும் கண்ணாடி போடல, இன்னும் பேசிங்கிறேன், இன்னும் வண்டி ஓட்டுறேன், எல்லாம் பண்ணின்னுக்கிறேன். ஆனால் என் கூட வேலை செய்தவன் யாரும் உயிராக இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? பாதி பேர் வேலை செய்யும்போது செத்து போயிட்டு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு வேலை செய்துட்டு வந்தால் பசங்களுக்கெல்லாம் பல்லுலேருந்து தானாக ரத்தம் வரும், அந்த கெமிக்கல். பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகி செத்து போயிட்டான். ஆனால் என் பாதி பேர் வேலை செய்யும்போது செத்தா, பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகி செத்தா, நான் மட்டும் ஏன் உட்காந்துங்கிறேன்? அப்படின்னா நான் அதிசயமா? நான் அதிசயம் இல்லை, நான் செய்கிற கலை அதிசயம். அது என்ன இன்னார் வரைக்கும் வாழ வச்சுன்னுக்குது. நான் ஏன் திறமை ஒன்றையும் கிடையாது. அவங்கக்கிட்ட அது இல்லாதாலே இறந்துட்டாங்க. ஏன்னா நான் பல முறை சொல்லிக்கிறேன், இந்த பயிற்சி யார் பண்ணாலும் ஹார்ட் அட்டாக்ன்றது ஒன்று வராது. ஹார்ட் அட்டாக்ன்றது அடப்பு. இந்த காற்றினுடைய வேகத்தில் அந்த அடப்பு எடுத்துட்டோம், அதனால் ஹார்ட் அட்டாக்கே வராது. இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டும் சொல்கிறேன். ஆனால் யார் கேட்குறான்? அட போய் அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு போகிறான். சொல்லுங்க. அப்புறம் நேற்று விசாக நட்சத்திரம், முருகனுக்கு பிறந்த நாளா? எந்த முருகனுக்கு பிறந்த நாள்? இந்த கல்லு செல்ல முருகனுக்கு பிறந்த நாளா? உண்மையான முருகன் எது, யாருக்கு பிறந்த நாள்? எல்லா ஊரில் பக்தியில் இருக்கிறவனும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, யோகத்தில் வரவனும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையான முருகனா யார்? ஐயா சொன்ன முருகன் வேற, சராசரி மக்கள் சொல்கிற முருகன் வேற. ஆனால் யாரையும் முருகனே தெரியாத முருகனும் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அது உண்மையான முருகனா யார்? முருகன் வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அசுரனை அழிக்கணும். அசுரனை அழிக்க வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னால், அசுரனே இல்லைன்னு சொன்னால் முருகன் வர வேண்டிய வேலையும் இல்லை. அப்போது தெய்வம்னு ஒன்று வரணும்னா அசுரன்னு ஒருத்தன் வேணும். அப்போ
முருகனுக்கு முன்னாடியே யார் வந்துட்டது? அசுரன் வந்துட்டான். அப்போ முருகனுக்கு மூத்தவன் யார்? அசுரன் தான். இப்போ இந்த அசுரனை அழிக்கணும், அதுக்கு முருகனை வரணும். இந்த முருகன் எப்போ வருவான்? எங்கே இருக்கிறான்? அவனை யார் கொண்டு வருவா அப்படின்னு சொன்னால், இந்த உடம்புல இருக்கிற இந்த 6 ஆதாரம் தான் முருகனுடைய வடிவம். இந்த 6 ஆதாரத்தையும் நம்மளுடைய பாடத்தின் மூலிமா ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், 6 தலையாக இருக்கக்கூடிய முருகன் இப்போ ஒரு தலையாக நின்றுக்கின்னு ஏக அச்சரனாக நின்றுப்பான். அப்போ தான் முருகன் வந்து பிறப்பான். அந்த முருகன் எப்படி இருப்பான்? மனமாகிய அசுரனை அழிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடைச்சிரும். அப்போ எனக்குள்ள உதயமாகக்கூடிய அந்த முருகன் யார் அழிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மனமாகிய அசுரனை அழிச்சிட்டான்னு சொன்னால், முருகன் அசுரனை அழிச்சானா? ஆட்கொண்டானா? ஆட்கொண்டான், அடிக்கலை. அடிக்கிறதுன்னா அவன் பிறந்த அவனை வேற ஒரு வடிவத்துக்கு போயிருக்க மாட்டான், ஒன்றும் இல்லாத போயிருப்பான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முருகனும் ஆட்கொண்டான். எப்படி ஆட்கொண்டான்? மயிலாவும் சேவலாவும் ஆட்கொண்டான். இங்கே முருகன் பிறந்தாலும் 2 விதமாக தான் ஆட்கொள்வான். அந்த 2 வடிவம் எதுன்னு சொன்னால், ஒன்று விந்துவாகவும் ஒன்று நாதமாகவும். இந்த விந்து நாதம்ன்ற ஒரு பொருளை எனக்குள்ளே நான் உணரும்போது தான் முருகன் பிறந்ததுக்கான வடிவம் நமக்கு தெரியும். அன்னைக்கு தான் மனம் என்ற ஒரு அசுரன் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நிற்பான். அப்போ நமக்குள்ள எது பிறக்கணும்? விந்துவும் நாதமும் பிறந்தால் மட்டும்தான் மனமான அசுரன் அழிவான். அதுக்கு இந்த 6 ஆதாரத்தையும் நான் ஒன்று சேர்த்து ஒரு நிலையில் நான் நிற்கணும். அப்போ உண்மையான முருகன் எங்கே இருக்கிறான்? எனக்குள்ளே பிரிஞ்சிருக்கிறான். நான் குரு கொடுத்த மந்திரத்தால் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய முருகனை ஒன்று சேர்த்துட்டேன்னு சொன்னால், அன்னைக்கு மனமாகிய அசுரன் அழிஞ்சு எனக்குள்ள நாதமும் ஜோதியும் ஒளிவிட்டு பிரகாசிச்சதுன்னு சொன்னால், நான் நானாக இருக்க மாட்டேன், நான் அவனாக மாறி நிற்பேன். அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இங்கே வந்தோன்றதை மறந்துட்டோம். இல்லைன்னா இந்த உலகம் எனக்கு மறைச்சிடுச்சு, எதுக்கு வந்தேன்னு மறைச்சிடுச்சு. அப்போ அந்த உண்மையை நான் உணரணும்னு சொன்னால் எனக்குள்ள இவ்வளோ விஷயங்களும் நடக்கணும். இந்த முருகன் உதயமானது தான் வைகாசி விசாகம். அங்கே கும்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே இருக்கிற முருகன் பிறக்க போகிறதே கிடையாது, சரிங்களா? இந்த முருகன் நமக்குள்ளே பிறந்தால் நமக்கு முக்தி மோட்சம்ன்ற எல்லாம் கிடைக்கும். அப்புறம் இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சூட்சமத்தில் பாடம் வாங்கிட்டேன், சூட்சமத்தில் போகிறேன், சூட்சமத்தில் பாடம் வாங்கிட்டேன் இப்படின்னு எல்லாமே மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்காங்க. ஆமாம். சூட்சமத்தில் போகிற ஆளுக்கு பசி எடுக்குமா, தூக்கம் வருமா, தாகம் எடுக்குமா? சூட்சம்னா என்னதான் எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பண்ணிகிட்டே 10 வருஷமாக வந்துட்டு தாங்கிறேன். நான் ஒரு நாள் சூட்சமத்தில் பார்க்கவே முடியல, போக முடியல, தெரியல எனக்கு. அதை சொன்னால் தெரிஞ்சுக்கும். அதே சிலருக்கு வந்து மந்திரவாதி மாதிரி கதை சொன்னால் தான் பிடிக்கும். இந்த தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம், அது என்ன பெரிய இழுக்கும்போதே அந்த சுவாரஸ்யம் வரணும். ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மரத்தில் ரொம்ப நாளாக ஒரு பேய் அங்கே இருந்தது அப்படின்னு இழுக்க 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 அந்த சுவாரஸ்யத்தை ஒரு குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அப்போ தான் அது கதை கேட்கும். அந்த கதை சொன்னும்போது தான் அது உட்காந்து கேட்கும். அதை போல் மனசெல்லாம் அடக்கணும்னு வரக்கூடிய இடத்துல மனசை வளர்க்கறதுக்கான பயிற்சிகளை சொல்லிவிட்டு, நீ சூட்சுமத்தில் போயிட்ட, ஒருத்தன் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த தப்பு திருத்தணும். அதை நம்ம வந்து தூண்டி விடக்கூடாது. இங்கே அதான் சொன்னேன் இல்லையா, சூட்சுமன்றது எவ்வளோ நுணுக்கமானது. அவ்வளோ நுணுக்கமான பொருளை நான் எப்படி உணர முடியும்? உணரவே முடியாது. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை என்ன பண்ணுங்க, நான் சூட்சுமத்தில் போயிட்டேன். அப்போனா சூட்சுமனா என்ன தெரியுமா? சூட்சுமனா என்ன? உடம்புனா என்ன தெரியுது, சூட்சுமனா என்ன யாராவது சொல்ல முடியுமா? இல்லை போனவங்க சூட்சுமனா என்ன சாமி அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவாங்களான்னா பதில் சொல்ல தெரியாது. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை நான் சூட்சுமாக போனேன்னா, இது பல பேர் சொல்லக்கூடிய கதையை கேட்டு 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 இவங்களும் தன்னைத்தானே அந்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. இது எங்கேயாவது காப்பாற்றுமானா, இந்த பொய் ஒரு நாளும் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்காது, கரை சேர்க்க போதே கிடையாது. அப்போது மூடத்தனத்தை எல்லாம் தூக்கி எரிக்க வேண்டிய இடத்துல மூடத்தனத்தை வளர்க்கக்கூடாது. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லக்கூடிய இடம் இது இல்லை, ஐயாவோட இடம் இல்லை. அதுக்கெல்லாம் வேறு வேறு இடங்குது. ஏன்னா அந்த இடத்துல போனோம்னா வந்தவங்க திரும்ப திரும்ப வரணும். வந்தவங்க திரும்ப திரும்ப வரணும்னா கஷ்டமான வேலையை சொன்னால் திரும்பி வருவாங்களா?
இப்போ இங்கே பாடம் கொடுக்குறோம். ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்குதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் தாக்கு பிடிச்சி நிற்கிறோம். இது உங்களுடைய வைராகியத்தை காட்டுது. உங்களுக்குள்ளே இவ்வளோ வைராகியம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெளியவும் கஷ்டம், இந்த பாடமும் கஷ்டம். ஆனால் இதை விட்டால் வேறு கைப்பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை எல்லாரும் கடைப்பிடிப்பாங்கன்னா யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ஆட்கள் வரணும்னு சொன்னால் அங்கே மதிய மயக்கக்கூடிய வேலைகளை அங்கே கற்றுக் கொடுக்கணும். அப்போ உட்கார வச்சுட்டு கண்ணை முடிக்கணும், எப்பா ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு இப்போது உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு என் மனம் சொல்லிச்சுன்னா அது ஏதோ ஒரு பொருளை கவனிக்கும். அப்போ உன் தலைக்கு மேலே ஏதாவது தெரியுதா பாரு, நிலவு தெரியுதா பாரு அப்படின்னு சொன்னால் என் மனம் நினச்சா நிலவு தெரியும். சரி, நிலவுக்கு அப்புறம் ஏதாவது தெரியுதா, சூரியன் தெரியுதா பாருன்னா என் மனம் நினச்சா சூரியனும் தெரியும். ஆனால் இதெல்லாம் உண்மையானா இது எதுவுமே உண்மை இல்லை, பொய். சரி சாமி, இந்த பொய்யை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆனந்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பா அங்கே போய் வந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, அப்போ திரும்பவும் எப்போ அங்கே போகலாம் அப்படின்ற எண்ணத்தை அங்கே உருவாக்குவாங்க. ஆனால் இதனால் ஏதாவது பலன் உண்டான்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு எந்த பலனும் இருக்க போகிறதே இல்லை. அப்போ இதை போல தான் ஊருக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் சூட்சுமத்தில் போனேன்னு பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. சூட்சுமத்தில் யாரும் போகவும் முடியாது சார், போக முடியாது. நான் எனக்குள்ளவே போக தெரியலன்னு சொன்னால் நான் எப்படி அடுத்தவங்ககிட்ட போக முடியும்? ஆனால் நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாங்கன்னா கேள்விகள் பிறக்கும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அப்படியா சாமி அந்த இடம் எப்படி சாமி இருந்து நான் கேள்வி கேட்பேன். இப்போ போயிருந்தால் அவர் சொல்லுவார், போகலன்னா சொல்லுவாரா? அப்போ அந்த ஆள் என்கிட்ட வந்து சொல்லுவாரா? என்னை பார்த்தா கொஞ்சம் தூரமாக நிற்பார், இவன் ஏடா கூடம் போகக்கூடாது அப்படின்னு நிற்பார். அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருந்ததுன்னா இந்த மாதிரி கதைகளும் உருவாகிடும் சாமி. ஆனால் இது எல்லாமே பொய். ஒருத்தர் என்ன பண்ணான்னா படம் பார்க்கறதுக்கு போனான், நான் நைச்சோ இங்கே கூட கதை சொன்னால் தான் புரியும், அந்த விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் சொல்ல. அவனுக்கு மனசளவில் பயம், இருட்டை கண்டாலே பயம். ஆனால் படம் நல்ல படம், அவங்க தலைவரோட படம் பார்த்தே அவனுக்கு டிக்கெட் கிடைக்கல. நைட் ஷோவுக்கு தான் இப்போ டிக்கெட் கிடச்சிது. பயம் பெருசா தலைவர் பெருசான்னா ஒரு துணிஞ்சிட்டான், தலைவர் தான் பெருசு அப்படின்னு நான் பண்ணிட்டேன். துணிஞ்சு நைட் ஷோவும் போயிட்டான். இப்போ வந்துட்டு இருக்கிறான், திரும்பி வீட்டு படம்லாம் பார்த்துட்டு அப்படியே வரான். வெளிச்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுக்கு வந்துருக்கிறான். ஏன்னா ஊர் உள்ளக்குது, வழியில் ஒரு ஆற்று சுற்றி பனைமரம், அந்த வழியாக தான் வந்தாகணும். இவன் பாட்டுன்னு வந்துனே இருக்கிறான். திடீர்னு தொப்புன்னு ஒன்று கேட்குது, மரத்துலேருந்து கீழே இருந்து குச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. ஆனால் மனசு இப்போது பதப்பதன்னு துடிக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று குச்சிச்சு மரத்தில் இருந்து அது நம்மள ஏதோ ஒன்று செய்ய போகுதுன்னு வேகத்தை கூட்டுறான். இவன் வேகத்தை கூட்ட மண்ணு வாரி 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 போடுது. இவன் எவ்வளோ வேகமாக போகிறானோ அவ்வளோ வேகமாக மண் அவன் மேலே விழுந்துனே இருக்குது. இவன் விட்டா போதுன்னு செருப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுறான். ஓடி போய் வீட்டில் வந்துட்டான், உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. மறுநாள் ஏந்து உடம்பெல்லாம் சரியான பிறகு வந்து பார்க்குறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டும் போய். அவன் எங்கே தொப்புன்னு சத்தம் கெடுது அந்த இடத்துல பார்த்தா ஒரு பனை மரத்துலேருந்து பனம்பழம் அந்த ஓலையில் ஊந்தது. பனம்பழம் ஓலையில் ஊந்தோன்னா எப்படி இருக்கான், சலசலன்னு இருட்டில் என்ன வரான், ஒரு பயம் வந்துடும் இல்லையா, அதுதான். சரி, அவன் போன வழியெல்லாம் பார்த்தா இவன் ரப்பர் செருப்பு போட்டுனுக்குறான். இவன் வேகமாக போக போக இந்த ரப்பர் செருப்புலேருந்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அடிக்குது. இவன் காலையே தான் தூக்கி அடிக்குது. அப்போ அங்கே பேய் இருந்ததா இல்லையானா, பேய் இல்லை, அவன் கற்பனை நடக்கக்கூடிய விஷயங்களை உருவகப்படுத்துது. பேயே வந்துட்டா மாதிரியும் அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேலே மண்ணை தூக்கி போடுற மாதிரியும் இவன் உருவகப்படுத்துகிற மாதிரி இங்கே சூட்சுமத்தில் போகிறேன் அதை பண்ணுறன்றவனும் இந்த பேய் ஓடுற கதை மாதிரி தான் சாமி. இதனால் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இருக்காது.